ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் 2.0 சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். ரவையையும் வெள்ளத்தையும் வச்சு ஒரு பொங்கல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய்யிலேயே நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். 1 கப் ரவை எடுத்துருக்குறோம். ரவையை கட்டி இல்லாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை பாகு காய்க்க போகிறோம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் வெல்லமும் 2.5 கப் தண்ணியும் சேர்த்துக்கணும். அதுதான் கரெக்டாக அளவாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாகு நல்லா தண்ணியாக இருந்தால் போதும். ஒரு கம்மி பதத்துக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை மாற்றிக்கலாம். இப்போ திரும்ப நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த நெய்யில் இந்த 2ஐயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாகை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து வச்சிருக்கிற ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், கை எடுக்காமல். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.